எல்லா மனிதர்களாலும் நுண்ணுணர்வு அடைய முடியாது. நுண்ணுணர்வு பெற்ற மனிதனால் மட்டும்தான் கடவுளை புரிந்து கொள்ள முடியும். நான் இதை வெளிப்படையாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் என்னால கடவுளை புரிஞ்சுக்க முடியல? ஏன் கடவுளுடைய தத்துவம் எனக்கு தெரிய மாட்டேது? ஏன் எப்ப பார்த்தாலும் என்னுடைய ஒரு அற்பத்தனமான பிரச்சனைகளை மட்டுமே கையில் ஏந்தி கொண்டு கடவுளை போய் பார்ப்பது என்பது ஒரு மிக மிக ஒரு ரொம்ப கீழான நிலை. எப்ப பார்த்தாலும் கோவிலுக்கு போய் புலம்புறது, எப்ப பார்த்தாலும் சாமிகிட்ட போய் வேணும் வேணும் வேணும்னு வேண்டுதலை வைக்கிறது, பிரபஞ்ச பேருணர்வாக நிற்கக்கூடிய கடவுளை எனக்குள் கண்டுகொண்டு அவரோடு என்னை இணைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும், இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளையும் ஆனந்தமும் களிப்பும் நடனமும் மகிழ்ச்சியும்னு கலையோடு இணைத்து கொண்டு போகக்கூடிய வாழ்க்கை தான் நமக்காக கொடுக்கப்பட்டது. ஆனா நம்ம இது எல்லாத்தையும் விட்டுவிட்டு சராசரி எப்ப பாரு சாப்பாடு பிரச்சனை, கல்யாணம், குழந்தை, கடன்னு இந்த மனித வாழ்க்கையை திங்கக்கூடிய ஒரு அற்பத்தனமான விஷயங்களை கையில் எடுத்து கொண்டுதான் ஒவ்வொரு தடவையும் கடவுள்கிட்ட போய் நிற்கிறோம்.